வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.4 பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் பேஜ் நம்பர் 44 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சம் ரீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 35,000 at 9% per annum for 2 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது என்ன சிம்பிள் போடுவாங்கன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. கேபிட்டல் ஐ. ஓகேவா? அப்போ கேபிட்டல் ஐ ஈக்குவல் டு கேபிட்டல் PNR டிவைடட் பை 100. ஓகேவா? அப்போ கேபிட்டல் பின்னா என்னது? பிரின்சிபல். அதோட முதல் லெட்டரை தான் பி அப்படின்னு சொல்லணும். என் நம்பர் ஆஃப் டைம்ஸு, அதாவது இயர்ஸு. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு அந்த வட்டியோட இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜில் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. அப்போ நம்ம கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க சம்ஸில்? P ஈக்குவல் டு rupees 35,000. ஆர் 9% per annum. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். 9%. N 2 years. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுமா? I ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அப்போ என்னென்னலாம் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்போ I நமக்கு தெரியாது, அதனால ஐயா இங்கே பக்கம் எழுதிட்டு ஈக்குவல் டு 35,000 மல்டிப்ளை என்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 இயர்ஸ். அப்போ 2 மல்டிப்ளை ஆர் என்னது? 9 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 350 இன்ட்டு 2. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 zeros are 0, 5 2s are 10. அப்போ 0 போட்டுட்டு பேலன்ஸ் 1 இங்கே வச்சுக்கோங்க. 3 2s are 6, 6 + 1 எவ்வளவு? 7. அப்போ 700. ஸோ இந்த வேலையும் இதுவும் முடிச்சாச்சு. பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 700ஓட 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 9 zeros are 0, 9 zeros are 0, 9 7s are 63. ஓகேவா? ஸோ அப்போ 6,300 rupees. மறக்காமல் யூனிட்டையும் எழுதணும். ஓகேவா? ஸோ இது ஆன்சர். நான் கீ பாயிண்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு திருப்பி அதை எழுதி பாருங்கள். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். அரவிந்த் borrowed a sum of rupees 8,000 from Akash at 7% per annum. அப்போ நம்ம கிவனில் என்ன எழுத போகிறோம்? அந்த சம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. rupees 8,000 அதுதான் பிரின்சிபல். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருக்காரு. ஸோ 7%. அதை திருப்பி எத்தனை வருஷத்தில் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க. என் 2 இயர்ஸ். ஆனால் அதில் கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க? அவர் வட்டியும் அசலும் சேர்ந்து எவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் ரெண்டு சம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும், மொத்த அமௌண்ட்டு ஏ. ஓகேவா? ஸோ நான் ரெண்டு ஃபார்முலாவும் எழுதிக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு PNR. ஓகேவா? டிவைடட் பை 100. அதை இங்கே எழுதிடுங்க. கிவன் என்னெல்லாம் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதுங்க. அப்போ பிரின்சிபல் 8,000, என் 2 இயர்ஸ் மல்டிப்ளை 7 டிவைடட் பை 100. அப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 80 கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்க 160. அப்போ 160 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். பேலன்ஸ் 7 இருக்கா? அப்போ 7 zeros are 0, 6 7s are 42. 2 எழுதிட்டு பேலன்ஸ் 4, 1 7s are 7, 7 + 4 எவ்வளவு? 11. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. எது? அமௌண்ட்டில் யூனிட் எழுதிங்க 1120. ஆனால் கடைசி அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ அமௌண்ட்டு மொத்தமாக அவர் கொடுப்பாரு கடன் வாங்கினவர்கிட்ட. அப்போ அதுக்கு ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. ஏனா அமௌண்ட்டு, பினா பிரின்சிபல், ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். இப்போ நான்
என் ஃப்ரெண்டுக்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு, சரிங்களா? அப்போ திருப்பி நான் கொடுக்குறப்ப அவன் சொல்கிறான் 1 மாதம் கழிச்சு எனக்கு 100 ரூபாய் சேர்த்து கொடு, அந்த இன்ட்ரெஸ்ட் அதுதான் வந்து ஐ. அப்போ நான் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்க போகிறேன்? A = 5000 + 100, 5100 எவ்வளோ? 1 மாதம் கழிச்சு. அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு போட்டாச்சு, ஓகேவா? ஸோ அப்போ A = P + I. Pனா என்னது? பிரின்சிபல். அப்போ 8000 ரூபாய் வாங்கிட்டு அதுக்கு 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ வந்திருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 1120. ஸோ அதையும் சேர்த்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட 9120 அவன் கொடுப்பான், சரிங்களா? இது சிம்பிள் கால்குலேஷன் தான். நம்ம வந்து இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இந்த 2 ஃபார்முலாவையும். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். ஷீலா ஹேஸ் பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் ஃபார் 4 years at 9.5% per annum is 21,280. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? n வந்துட்டு கொடுத்துருக்காங்க 4 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க 9.5% per annum. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காங்க எவ்வளவு? 21,280. அப்போ 21,280. அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே எழுதுங்க, ஓகேவா? நமக்கு பிரின்சிபல், அதாவது சர்டன் சம் தானே சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்துட்டு பிரின்சிபல், ஓகேவா? அப்போ நமக்கு பிரின்சிபல் மட்டும் தெரியாது. அப்போ தெரியாத வேல்யூவை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலாவை அப்படியே மாற்றி எழுதுகிறோம். PNR/100 = I, ஓகேவா? அப்போ பிரின்சிபல் நமக்கு தெரியாது. n வந்துட்டு 4 years மல்டிப்ளை 9.5 / 100 = 21,280, ஓகேவா? ஸோ நம்ம பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் கீழே இருக்கிற நியூமரேட்டர் ஃபுல்லாக மேலே கொண்டு போயிடுவோம், ஓகேவா? அப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு போகிறப்ப இந்த 100 வந்து மேலே போயிடும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறப்ப இந்த பக்கம் இருக்கிற நியூமரேட்டர் எல்லாமே கீழே வந்துடும், ஓகேவா? அப்போ 21,280 மல்டிப்ளை 100 / 4 × 9.5. இப்போ இந்த 21,280 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் எடுங்க. 5 4s are 20, ஓகேவா? அப்போ இந்த 1லேருந்து 0 போச்சுன்னா 1, இந்த 2 மட்டும் கீழே இறக்குங்க 12. அப்போ 12ல் எத்தனை 4 போகும் பாருங்கள்? 3. 3 4s are 12. அப்போ 12 - 12 வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் 0 வந்துடும். அதுக்கப்புறமா இந்த 8ஐ கீழே இறக்குங்க. அப்போ 8. 2 4s are 8, ஓகேவா? அப்போ 8 - 8 0. ரிமைண்டர் 0 வந்ததுனால இந்த 0வை அப்படியே மேலே எழுதிடுங்க கோஷன்ட்டில். அப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன வரும் உங்களுக்கு? 5320 × 100 / 9.5 வருமா? ஆனால் பாருங்கள், டினாமினேட்டரில் நமக்கு டெசிமல் நம்பர் இருக்கிறதுனால அதை ஹோல் நம்பராக நம்ம மாற்றணும். அப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு நம்பர் தானே இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணுறப்ப 5320 × 1000 / இதையும் நீங்கள் பண்ணுறப்ப 95 வந்துடும், ஓகேவா? ஸோ இந்த 5320 / 95 இது வந்து பாருங்கள் ரெண்டுமே டிவிசிபிள் பை 5 தான், ஓகேவா? ஸோ அப்போ கீழே பாருங்கள் 19 5s are 95. அதே மாதிரி மேலே பாருங்கள் 1 5s are 5, 3 போகாததுனால 0 சேர்த்துக்குங்க. அப்போ 2 இங்கே வந்துடும். அப்போ 32, ஓகேவா? அப்போ 6 5s are 30, பேலன்ஸ் 2 வந்துடும் 20. அப்போ 20ல் எத்தனை 5 இருக்குது? 4. இப்போ 1064 / 90. இந்த 1000 அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 1064 90
அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுங்க, 2 டிஜிட்டில் 19 போகாதனால இந்த 3 டிஜிட் சேர்த்து எடுத்துங்க. அப்போ 106. அதில் எத்தனை 19 போகும்? 5. ஓகேவா? அப்போ 5 19s are 95. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 6 - 5 1, 10லேருந்து 9 போயிடுச்சுன்னா 1, ரிமைனிங் இந்த 4 கீழே இறக்குங்க. 114. அப்போ 6 19s are 114. அப்போ ரிமைண்டர் வந்துட்டு 0. அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன வரும்? 56 மல்டிப்ளை 1000. அப்போ ஆன்சர் வந்துட்டு 56,000. அப்போ ஷீலாங்கிறவங்க வாங்கியிருக்கிற அந்த பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளவு? 56,000. ஓகேவா? இதில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதாவது இயர்ஸும் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் கேட்டால் பிரின்சிபலை வந்துட்டு நமக்கு தெரியாததுனால அதை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு ஃபார்முலாவை மாற்றி எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ எழுதிட்டு நமக்கு தெரியாத வேலையை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு தெரிஞ்ச வேலையை ஃபுல்லாக அங்கிட்டு கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வர்றோம். ஓகேவா? நீங்கள் எடுத்தோடனே பெரிய நம்பரால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த டெசிமல் நம்பரை ஹோல் நம்பராக மாற்றிட்டு அதை டிவிசிபிள் பை 5ஆல் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி மறுபடியும் உங்களுக்கு டிவிஷன் வந்துருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.